வணக்கம், வெல்கம் பேக் டு இது மக்கி இந்த தமிழ் யூடியூப் சேனல் கைஸ். நம்ம இன்னைக்கான வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா க்ளூகன் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளூகன் தான் மேக் பண்ணியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டரில் செஞ்சது. ஆனால் இன்றைக்கி செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் விற்கிறாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அதே மாதிரி இருக்கும் க்ளூகன்னு. ஸோ அதே மாதிரி மாடல்லாம் சொல்ல தேவையில்ல, பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் ஆல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போட்டோடைய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களோட மொபைலுக்கு வந்து சேரும். அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்கெலாம் போகலாம். ஸோ கைஸ், இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி எக்கச்சக்கமான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வாங்க கைஸ் நம்ம வீடியோக்கெலாம் போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு க்ளூகன் செய்கிறதுக்கு இந்த மாதிரி தான் ஒரு செல்லு, HW பேட்டரி அந்த மாதிரி தான் ஒன்று எடுத்துக்கோங்க. அது மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பிளேட்டு ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த பிளேட் தான் நம்மளுக்கு இப்போ தேவை. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த சிசர், நைஃப், திருப்புளி அந்த மாதிரி வச்சு லைட்டாக ரிமூவ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்துடும். இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கையிலே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். கையை கிழிக்கிறதும் பார்த்திங்கன்னா சான்சஸ்லாம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு முக்கியம். ஸோ அந்த எட்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தெரியும் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். ஸோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ இப்போ கூட பார்த்துருப்பீங்க, சும்மா பேட்ரி பார்த்திங்கன்னா தெரிச்சிருச்சு நம்ம கலந்த இது பண்ணதில் ஓப்பன் பண்ணதில். ஸோ அந்த சைடில் இருக்கிற எட்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். அதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுத்தியல் அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா வச்சு தட்டி எடுத்துக்கோங்க ஃப்ளாட்டாக. அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்கள் கிட்ட இருக்கிற க்ளூ ஸ்டிக் எடுத்துக்கோங்க. க்ளூ ஸ்டிக் மொத்தமாக பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்கும். சின்னது ஒன்று இருக்கும், பெருசு ஒன்று இருக்கும். உங்கள் கிட்ட எது இருக்குதோ அந்த க்ளூ ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் பண்ணுற மாதிரி ரவுண்டாக அந்த க்ளூ ஸ்டிக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்டீல் பிளேட்டை வளைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் பண்ணும்போது. அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்கள் கிட்ட இருக்கிற க்ளூ ஸ்டிக்கை பார்த்திங்கன்னா அதை உள்ளே விட்டு பாருங்கள். ஸோ ஃப்ரீயாக போகுதுன்னு பாருங்கள். ஸோ ஃப்ரீயாக போகலாம், திரும்பி பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக போகணும். அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்னொரு ஸ்டீல் பிளேட் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டீல் பிளேட்டை பார்த்திங்கன்னா நம்ம கோன் ஷேப்பில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கோன் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. எட்ஜஸில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோன் ஷேப்பில் இருக்கிறத பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸோ நம்ம அந்த ரவுண்டாக பண்ணி வச்ச பார்த்திங்கன்னா ஸோ அந்த ஸ்டீல் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃபெவிக்விக் போட்டு. அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா எம்சில் வாங்கிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நார்மல் டிபார்ட்மெண்ட்லேயே இருக்கும், அங்கே போய் வாங்கிக்கோங்க. இது மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு வெட்டி உங்கள் கிட்டே பார்த்திங்கன்னா ஸ்டீல் ஸ்க்ரப்பு ஸோ வீட்டில் எல்லா வீட்லேயுமே இருக்கும். ஸோ அப்படின்னா நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட்டில் விட போய் வாங்கிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம சின்னதாக ஒரு பீஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் கிட்டே நிக்ரோம் ஒயர் இருந்தால் நிக்ரோம் ஒயரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிக்ரோம் ஒயர்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் 200 300 போட்டுங்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா சும்மா 10 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப் வாங்கிட்டு வந்து ஸோ அதில் பார்த்திங்கன்னா சின்ன பீஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம எம்சில் ஒட்டி வச்சோங்க பார்த்திங்கன்னா ஸோ அது மேலே லைட்டாக பார்த்திங்கன்னா நான் பண்ணுற மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. எம்சில் பார்த்திங்கன்னா காயத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப வேகமாக பண்ணிங்கன்னா அந்த ஸ்டீல் ஒயர் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஒயர் பார்த்திங்கன்னா பிஞ்சுக்கும். ஸோ அதனால் பொறுமையாக பண்ணுங்கள். பொறுமையாக பண்ணிவிட்டு வெட்டி பார்த்திங்கன்னா அது கொஞ்ச நேரம் நம்ம காய விட்டுடலாம். ஸோ காயறதுக்கு பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஸோ அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்து ஸோ கன் ஷேப்புக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. ஸோ கன் ஷேப் இல்லைனாலும் நான் பண்ண ஷேப்புக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. மொத்தமாக 4 பீஸ் தேவை. ஸோ 4 பீஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. ஸோ 2 பீஸை பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக ஒட்டி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 பீஸை நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபெவிகால் போட்டிங்கனாலே நல்லா ஒட்டிக்கும். ஸோ நீங்கள் ஃபெவிகால் இல்லைனா ஃபெவிஸ்டிக் அந்த மாதிரி எது போட்டாலும் ஒட்டிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம 2 ஒட்டிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னொரு 2 ஒட்டிக்கலாம். ஸோ 2 பார்த்திங்கன்னா தனித்தனியாக வச்சுக்கோங்க. ஸோ மொத்தமாக ஒட்டாதீங்க, 2 தனித்தனியாக இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம எம்சில் போட்டு ஒட்டி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா ஸோ அது காஞ்சிடுச்சான்னு சொல்லி இப்போ நம்ம எடுத்து பார்த்துடலாம். ஸோ கைஸ் பார்த்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எம்சியில் ஒட்டி வச்சது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே காஞ்சிடுச்சு. ஸோ நல்லா கல் மாதிரி இருக்குது. அண்ட் அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்போட ஒயர் இருந்துச்சு பார்த்திங்கன்னா ஸோ அதில் 2 எட்ஜஸும் பார்த்திங்கன்னா நம்ம வெளியே நீட்டி விட்டுக்கணும். அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ பார்த்தாலே தெரியும் நினைக்கிறோம். ஸோ சிம்பிளாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயரை கனெக்ட் பண்ணி சால்ட்ரிங் கொடுத்துட்டாவே நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்சோம் பார்த்திங்கன்னா ஸோ கார்ட்போர்டில் கன் மாதிரி ஷேப்பில் அதில் ஒரு கார்ட்போர்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் ஃபிட் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஒயர்லாம் பார்த்திங்கன்னா கீழே வர மாதிரி நம்ம இப்போ கொடுக்கணும். ஸோ பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். நம்ம எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒயரிங்லாம் கொடுத்தாச்சு. ஸோ கீழே வரையும் பார்த்திங்கன்னா இப்படி ரவுண்டாக ஷேப்பாக அந்த ஹேண்டில் கிட்ட நம்ம கை பிடிக்கும் பார்த்திங்கன்னா ஸோ அந்த இடத்த பார்த்திங்கன்னா நம்ம ஒயரை வளைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறோம். ஸோ நீங்களும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு எந்த பக்கம் வாட்டமாகுதோ அந்த பக்கம் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கார்ட்போர்டில் இந்த மாதிரி ரவுண்டாக ரிங்கு மாதிரி. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ட்ரையாங்கல் ஷேப்பில் ஒன்று எடுத்துக்கோங்க. இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட க்ளூ கன்னுக்கு ட்ரிகரு. ஸோ அந்த ரவுண்ட் ஷேப்புக்கிறத பார்த்திங்கன்னா நான் ஒட்டின மாதிரி ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கோங்க. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதனால் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கோங்க. அதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போதைக்கு க்ளூ கன்னோட ட்ரிகரு. இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா நம்ம அதை ஃபிட் பண்ணணும்.
ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிகர் பண்ணும்போது அது பார்த்திங்கன்னா முன்னாடி நவரும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீசஸ்லாம் எடுத்துக்கோங்க. இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடுக்கடுக்காக வச்சு நான் ஒட்டின பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 இடத்துல ஒட்டிக்கோங்க. ஸோ ஒட்டும் போது பார்த்திங்கன்னா இந்த 2த்துலையும் ஆப்போசிட் சைடு ஒட்டிக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம வைக்கும் போது. ஸோ க்ளூகன் கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டும் போது கரெக்டாக இருக்கும். அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு மேலே இந்த ட்ரிகரை மட்டும் இந்த இடத்துல செட் பண்ணணும். ஸோ நான் கை வச்சுக்கிறேன் பார்த்திங்கன்னா. ஸோ அந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் போட்டு நம்ம செட் பண்ணுவோம். ஸோ நான் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் காமிக்கிறேன். ஸோ கைஸ் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்ஸ் போட்டுங்கிறோம். ஹோல்ஸ் போட்டு ஒரு குச்சி சொருவி அதில் லப்பர் பேண்ட் ஃபிட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு குச்சி சொருவிக்கிறோம். இப்போ நம்ம இப்படி ட்ரிகர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ட்ரிகர் முன்னாடி போயிட்டு ஸோ லப்பர் பேண்ட் இருக்கிறதுனால திரும்பி பார்த்திங்கன்னா பின்னாடியே வந்துடும். இப்படி தான் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே இந்த க்ளூகனை கவர் பண்ணிட்டோம். ஸோ பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைனில் விற்கிற க்ளூகன் மாதிரியே இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். ட்ரிகர் கூட பார்த்திங்கன்னா சூப்பராகவே ஒர்க் ஆகுது. ஸோ க்ளூ ஸ்டிக் கூட பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு. அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இதை வயரிங் தரணும். ஸோ ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ யூஎஸ்பி யூஎஸ்பியோட பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ வேஸ்ட்டாக யூஎஸ்பி கூட தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம். அண்ட் நீங்கள் வேணால் பழைய சார்ஜரில் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எங்கிட்ட சார்ஜரில் யூஎஸ்பி மட்டும் இருக்குது. ஸோ அதனால் யூஎஸ்பியில் பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த யூஎஸ்பி பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு சார்ஜர் இருக்கும் பார்த்திங்கன்னா. ஸோ நார்மலாக நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுற சார்ஜர் யூஸ் பண்ணலாம். ஸோ பயப்படலாம் தேவையில்ல, இது வெடிஞ்சிடணும். ஸோ ஏதாவது ஷார்ட் சர்க்யூட்லாம் எதுவும் பயப்பட தேவையில்ல. ஸோ நீங்கள் நார்மலாக உங்களோட ஃபோன் மொபைல் சார்ஜர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஒரு 5 நிமிஷம் விட்டு பார்த்திங்கன்னா கரண்ட்டில் பார்த்திங்கன்னா ப்ளக் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ வேறு லெவலில் யூஸ் ஆகுது. ஸோ ட்ரிகர் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிகர் பண்ணிக்கினே இருந்தால் தான் பார்த்திங்கன்னா அது க்ளூ வந்து வெளியே வருது. ஸோ நம்மளால் ஹேண்ட்மேடாக பண்ணதுனால இந்த மாதிரி பண்ணினே இருக்கணும். ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ட்ரிகர் அழுத்திக்கினே இருந்தீங்கன்னா ஸோ க்ளூ பார்த்திங்கன்னா சூப்பராகவே வெளியே வருது. ஸோ பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். ஸோ செம்ம சூப்பராக பார்த்திங்கன்னா நம்மளோட க்ளூகன் ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைனில் விற்கிற க்ளூகன் மாதிரி இது. ஸோ வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ சூப்பராகவே ஒர்க் ஆகுது, பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஸோ க்ளூலாம் பார்த்திங்கன்னா வெளியே நல்லா சூப்பராகவே வருது. அண்ட் இது போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸில் உடனே உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். டாடா பை பை, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.